நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிய காலங்களும் குண கட்டுமானமும் என்கிற தலைப்பின் அடிப்படையில் முதல் பாடத்திலே ஆபத்தை குறித்த அறிவிப்பு. சினிமா என்கிற ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கான அஸ்திபாரமாக இருக்கிறது என்று கடந்த செய்தியில் நாம் படித்தோம். இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். பொல்லாங்கனை ஜெயித்தல், தீமையை மேற்கொள்ளுதல், இல்லை என்று சொன்னால் சாத்தானை அடக்கி ஆளுதல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடத்தை படிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு நம்முடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆண்டவரே, பேச நிற்கிற அடியேன் பலவீனமான மனிதன். தேவன் தம்முடைய ஆவியினாலே அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய ஒட்டுமொத்த உலகமுமே திரையால் தங்கள் சரீரத்தை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது சுவாமி. இந்த பாவக்கரையில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள ஜெபித்து பரிசுத்த தேவனோடு நாங்கள் செய்ய வேண்டிய ஒப்பந்தம், உடன்படிக்கையின் தீர்மானம் என்ன என்பதை இந்த நாளில் நாங்கள் ஜெபத்தோடு படிக்க அன்புள்ள ஆண்டவர் எங்களோடு இடைபடும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீர்கெடுக்கும் சினிமாவிலிருந்து சீர்பட எடுக்க வேண்டிய சிறப்பான முயற்சிகள். சினிமா என்று சொல்வதை தாண்டி திரை இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த திரை மூலமாக சினிமா மாத்திரமல்ல, வெப் சீரிஸ் இருக்கிறது, ஆன்லைன் கேம்ஸ் இருக்கிறது, ரம்மி என்கிற ஆன்லைன் கேமு, இன்னும் வீடியோ கேம் பிள்ளைங்க விளையாடுறாங்க, போனோகிராஃபி, அநேக விதமான காரியங்களை மூலமாக இந்த திரை மனித சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து சீர்பட நாம் எடுக்க வேண்டிய சிறப்பான 3 முயற்சிகள் என்னென்ன? முதலாவதாக, ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் என்று சொல்லுவது ஒரு பழமொழி. இது ஒரு பெரிய கொடுமையான பழக்கம், சாத்தானுடைய ஒரு ஆயுதம். இந்த கண்ணிக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன், இதிலிருந்து நான் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் யோசனை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நாம் தீர்மானம் செய்தால் அது எப்பொழுது அப்படின்னு சொன்னால் இப்போவே நம்ம செய்யணும். நாம் எடுத்த தீர்மானத்தை நாம் இன்றிலிருந்தே செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்பதே நாம் எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப். என்னுடைய சிறு வயது வாழ்க்கை, இயேசுவை அறியாத என்னுடைய சிறு வயதிலே நான் தொடர் சினிமாக்களை பார்க்க பழகிய ஒரு மனிதன். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி தொலைக்காட்சி மற்ற காரியங்கள்லாம் இல்லை. எங்களுடைய கிராமங்களில் தூர்தர்ஷன் மாத்திரம் இருக்கும், அதுவும் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. பக்கத்து வீடுகளில் வெள்ளிக்கிழமை ராத்திரியில் ஒரு சினிமா போடுவாங்க 9:30 மணிக்கு, சனிக்கிழமை ராத்திரியில் 9:30 மணிக்கு ஒரு சினிமா போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் 4 மணிக்கு ஒரு சினிமா போடுவாங்க. இப்படி ஒரு சினிமாவையும் தவறாது பார்க்கக்கூடிய ஒரு சிறுவனாகவே என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த அரசர்கள் சார்ந்த சீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா பழக்கத்தை விட மாட்டேன். சிறு வயதில் இப்படியாகத்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. கொஞ்சம் வளர ஆரம்பித்தோம். பள்ளிக்கூட நாட்களில் இன்னும் போகும் பொழுது வகுப்பிற்கு போகாமல் கூட அந்த பேய் நாடகங்கள், இந்த மாதிரி சீரியல் காரியங்கள், படம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தேன். அப்புறம் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தான் நான் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக விடுதிக்கு நேராக கடந்து போனேன். என்னுடைய விடுதி வாழ்க்கையில் எனக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். அப்போ தான் என்னுடைய சக நண்பன் ஒருவன் மூலமாக சினிமா என்கிற ஒரு சீர்கேடு நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தேன். அப்படி எடுத்தால் கூட மறுபடியும் விடுமுறைக்கெல்லாம் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த தீர்மானத்தை என்னால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. விழுவதும் எழுவதுமாகவே என்னுடைய வாலிப நாட்கள் வரை கடந்து வந்தது இந்த சினிமா வாழ்க்கை. அப்படியே போயிட்டு இருந்துச்சு.
இந்த சினிமாவிலிருந்து மீள வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சையை தேவன் கொடுத்தார். அப்படியே எங்களுடைய திருமண நாட்கள் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துச்சு. எங்களுக்காக பொண்ணு பார்த்தாங்க. இப்போ கணவனாக மனைவியாக நாங்கள் எங்களுடைய திருமண உறவிற்குள்ளாக இணைக்கப்படும் முன் எங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் பொழுது, அப்போது கணவன் மனைவியாக ஜெபத்தோடு நாங்கள் ஒரு தீர்மானம் செய்தோம், நம்முடைய வீட்டுக்கு டிவி வாங்கக்கூடாது. தேவன் ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவி செய்தார். ஆண்டவருடைய கிருபையினாலே திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. டிவி இன்னும் எங்கள் வீட்டில் வாங்கலை. 13 ஆண்டு காலமாக தேவன் அந்த தீர்மானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீ யோசித்து பாருங்களேன். ஏவாள் விழுந்து போக காரணம் ஒரு சர்ப்பம். சிம்சோன் விழுந்து போக காரணம் ஒரு தெளிலால். சவுல் விழுந்து போக காரணம் தாவீதின் மீது உள்ள பொறாமை. கேயாசி விழுந்து போக காரணம் பொருளாசை. காயின் நிலையற்றவனாய் அலைந்து திரிய காரணம் தன் சகோதரனாகிய ஆபேல் மீதுள்ள எரிச்சல். இதே போல இன்றைக்கு இந்த 21ஆம் தலைமுறை பிள்ளைகள் விழுந்து போவதற்காக இந்த தலைமுறையை வசீகரப்படுத்த சாத்தான் வைத்துள்ள சவப்பட்டி தான் இந்த தொலைக்காட்சி பெட்டி. மாடர்ன் டேஸ் கேஃப் அண்ட் பாக்ஸ் என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்களேன், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அட்வந்த பிள்ளைகளாகிய நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், வெளிமூடி ஜபிக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று வெளிமூடி ஜபிக்கிறோம். வெளித்திருந்து கொட்ட கொட்ட திரைப்படமும் பார்க்கிறோம். இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக இருக்கிறது. சீயோன் இனிய கீத பாடலும் நம்முடைய நாவிலிருந்து சரளமாக வருகிறது. சினிமா பாடலும் நம்முடைய நாவிலிருந்து சரளமாக வருகிறது. அதனால தான் யாக்கோபு பக்தன் அழகாக சொல்லுகிறார். யாக்கோபு 3:10 துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் பிறக்கலாமா? பிறக்கக்கூடாது என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை அப்போ இந்த லவோதிக்கியர்களாகிய நம்முடைய வாழ்க்கை இருமனம் உள்ளவர்களாகவே தான் இருக்கிறது. டபுள் மைண்டட் பீப்புளாக தான் இருக்கிறோம். சனிக்கிழமை 3 மணி நேரம் தேவனுடைய ஆலயத்தில் தரிசனம் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை 3 மணி நேரம் சினிமா தரிசனம். எலியா கேட்ட மாதிரி, எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், சினிமா தெய்வமானால் சினிமாவை பின்பற்றுங்கள் சொல்லி ஒருவேளை இன்னைக்கு கேட்டிருப்பார். இன்றைய காலத்தில் எலியா வாழ்ந்திருந்தார் என்று சொன்னால், இருமனமுள்ள ஒரு வாழ்க்கையில் நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. சினிமாவும் வேணும், ஆண்டவரும் வேணும், தேவனையும் சேவிக்கணும், உலக ஆசபாசங்களையும் சேவிக்கணும் என்று சொல்லி இருமனதோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த பெரிய ஆபத்திலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் தாவீதின் தீர்மானம் நம்முடைய தீர்மானமாக வேண்டும். தாவீது என்ன தீர்மானம் செய்தார்? தாவீதை போல இந்த நாளில் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். 101வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது என்று பக்தனாகிய தாவீது சொல்வதை பார்க்க முடிகிறது. எனக்கு தெரியல, இன்றைக்கு காலத்தில் நாம் வாழக்கூடிய நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, சோஷியல் மீடியாஸ் இருக்குது, ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது நம்முடைய கண் பார்ப்பதற்கு தீங்கான காரியமாக. அந்த காலத்தில் தாவீதனுடைய கண்களுக்கு என்ன தீங்கான காரியம் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார், தேவனோடு ஒரு பொருத்தனை செய்கிறார், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அவருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மீதமான திருச்சபையின் பிள்ளைகளே, தாவீதின் தீர்மானம் இன்றைக்கு நம்முடைய தீர்மானம் ஆகட்டுமா? என்றைக்கெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சினிமா காட்சிகளும் அல்லது அவதூறான அரைகுறை நடன காட்சிகளும் வேறு என்னென்ன அவசியம் இல்லாதெல்லாம் நம்ம ஃபோன்லேயோ டிவிலேயோ பார்க்குறோமோ, பார்க்குற ஒவ்வொரு நேரத்திலும் தாவீதின் தீர்மானம் நம்முடைய தீர்மானமாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் தீங்கான காரியத்தை வைக்க மாட்டேன். அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம்.
ஒரு நல்ல தீர்மானம் தாவீதை போல நாம் என்ன செய்யணும்? எடுக்க பழக வேண்டும். எந்த மட்டும் நாம் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க போகிறோம்? கண்மணி போல காப்பவரை கண்முன் வைக்க போகிறோமா? கலகக்காரனின் கண்ணியான சினிமாவை நம் கண்முன் வைக்க போகிறோமா? ஆண்டவர் நம்மை கண்மணி போல பார்க்கிறார். அவரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக, அவருடைய வேத புத்தகத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்க போகிறோமா? இந்த எல்இடி ஸ்கிரீன், இந்த கையடக்கமுள்ள இந்த ஃபோனு, அல்லது சுவரில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த திரை, இதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்க போகிறோமா? தீர்மானம் செய்யக்கூடிய நிலைமையில் தேவன் நம்மை அழைக்கிறார். தாவீது தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதற்கு பதிலாக எதை கண்முன் வைத்தேன் என்றும் அவர் சொல்லுகிறார். 16வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ தாவீது தீங்கான காரியத்தை கண் முன்னாடி வைக்கல, அதற்கு பதிலாக தேவனை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருந்தார். தாவீதின் தீர்மானத்தை நாம் இந்த நாளில் செய்வோமானால், தீங்கான காரியத்தை நாம் வையாதபடி தேவனை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் வைப்போமானால், இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். தீங்கை கண்முன் நிறுத்தாமல் தேவனை நாம் நம்முன் நிறுத்தும் பொழுது இந்த ஆபத்திலிருந்து என்ன செய்யலாம்? தப்பித்து கொள்ளலாம். முதல் பாடம் அதுதான். தாவீதை போல குடும்பமாக நாம் நல்ல தீர்மானங்களை செய்ய வேண்டும். தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க மாட்டேன் என்று சொல்லி. 2வது, இவ்வளவு பெரிய இந்த சினிமா, இந்த எல்இடி ஸ்கிரீன் அப்படிங்கிற ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் 2வது நாம் செய்ய வேண்டிய காரியம், வெறுமையை விரட்டுவோம், அழிம்பனை வெல்லுவோம். வெறுமை அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனம். இன்றைக்கி நாம் பெரும்பாலும் இந்த ஸ்க்ரீன் முன்னாடி உட்கார்றதுக்கான காரணம் சும்மா இருக்கிறது. வெட்டியாக இருக்க போய் தானே இந்த வேண்டாத வேலையை செஞ்சிட்ருக்கிறோம். வெறுமையை விரட்டும் பொழுது அழிம்பனை, பிசாசை நம்மால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஒரு அழகான பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறியின் மனம் சாத்தானின் பணியிடம். சோம்பேறியின் மனதில் சாத்தான் குடிகொள்ளுவான். சோம்பேறியின் மனம் சாத்தானின் பட்டறை அப்படின்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். இங்கே பாருங்களேன், வெட்டியாக இருந்த மனிதர்களை கட்டி இழுத்த சாத்தான். நீங்கள் எப்பெல்லாம் வெட்டியா சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கீங்களோ அப்போ தான் சாத்தான் உங்கள் மூலமாக பாவத்தை அரங்கேற்றம் செய்வான். வேதாகமத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருந்த சில மனிதர்கள் சும்மா இருந்ததுனால பாவம் செய்தார்கள். யாரெல்லாம் பார்க்கலாமா? 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேனே. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபொழுது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். எப்படி? அடுத்த வருஷம் ஒரு காலம், எப்படி பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், புலம்பு ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம்னு சொல்லி சாலமோன் சொன்னாரோ, அதே மாதிரி இது என்ன காலம்? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய காலம். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய காலத்தில் தாவீது யுத்தத்துக்கு போனோம். ஆனால் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தாவீது யோவாபையும் சேவகரையும் அனுப்பிவிட்டு அவன் எருசலேமில் இருந்து விட்டான். ஒருவேளை அவர் எருசலேமில் இருந்ததுனால ஏதோ முக்கியமான வேலையினால எருசலேமில் இருந்துட்டார்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணார் பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். பாருங்க, சாயங்காலத்தில் தாவீது படுக்கையிலிருந்து எழுந்தாராம். பொதுவாக நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? ராத்திரியில் சாயங்காலத்தில் படுத்தோம் அப்படின்னு சொன்னால் ராத்திரியில் தூங்கி காலையில் எழுந்திரிப்போம். ஆனால் தாவீது சாயங்காலத்தில் படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி சாயங்காலம் எந்திரிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பகலில் படுத்து உறங்கி சாயங்காலத்தில் எந்திரிக்கிறார் தாவீது. எந்த வேலையும் இல்லை, சும்மா இருந்தார்.
யுத்தத்துக்கு போகாம சும்மா இருந்ததுனால, சும்மா இருந்து தூங்கி எந்திரிச்ச மனுஷன் அரண்மனை மேலே குட்டி போட்ட நாய் மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி உலாத்திக்கிட்டே இருந்தார். அப்படி உலாத்தி கொண்டே இருந்ததுனால தான் அங்கே ஒரு ஸ்திரியை பார்க்குறாரு. நமக்கு தெரியும் கதை. அந்த ஸ்திரீயின் மூலமாக ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார். அப்போ தாவீதுங்கிற அரசன் சும்மா இருந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யாததுனால தான் பிசாசின் மூலமாக பாவம் செய்தான். பகலில் படுத்து உறங்கி பாவம் செய்த பக்திமான் தான் தாவீது. பாருங்களேன். இதே மாதிரி இன்னொரு ராஜா அரண்மனை மேலே வெட்டியாவே உலாத்தி கொண்டிருந்து தன்னுடைய வாயினால் பாவம் செய்தான். யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. பாருங்க, தாவீது ராஜா பாவம் செஞ்ச காரணமாக இருந்தாலும் சரி, நேபுகாத்நேச்சர் பாவம் செஞ்ச வகையாக இருந்தாலும் சரி, சும்மா இருந்தாங்க, அவ்வளோதான். 2 பேருமே ஒரு பெரிய அரசர்கள். பாபிலோன் ஒரு பெரிய பேரரசு, சமஸ்த இஸ்ரவேலோட கட்டி ஆண்ட ஒரு பெரிய ராஜா தாவீது. இந்த 2 ஜாம்பவான்களும் பாவம் செய்ததற்கான முக்கிய காரணம் சும்மா இருந்தது தான். சோம்பேறியின் உள்ளத்தில் பிசாசு குடிகொள்ளுவான். இங்கே பாருங்களேன், நம்முடைய பிள்ளைங்க, குறிப்பாக வாலிப பொம்பளை பிள்ளைங்க விண்டோ ஷாப்பிங் அப்படிங்கிற பேரில் பொழுதை போக்குறதுக்கு, எந்த விண்டோ ஷாப்பிங்னா என்ன, பொழுதை போக்குறதுக்காக கடைகளில் உள்ள பொருட்களை வாங்காமல் வெறுமனையே சுற்றி பார்க்க செல்வது நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சகஜமாயிருச்சு. அப்படியே போய் வேலையே இல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, சுற்றிட்டே இருப்பாங்க. இப்படி வேலையே இல்லாமல் வட்டித்தனமாக சுற்றி கொண்டிருப்போமானால், அப்படி சுற்றி கொண்டிருப்பது அது நம்முடைய உடலையும் மனதையும் தீட்டுப்படுத்த வாய்ப்பாக அமையும். பாருங்களேன், வெறுமனையை வெளியே ஊர் சுற்றி உடலையும் மனதையும் கெடுத்து கொண்டால் தீனால். படிக்கிறேன்ல, ஆதியாகமம் 34வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் படிக்கிறோம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனோ அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அப்போ தீனாள் தீட்டுப்பட காரணம் வெளியே சுற்றித் திரிந்தாள். வெறுமனே வெளியே சுற்றித் திரிகிறவர்களை சாத்தான் பாவம் செய்ய வைக்கிறான் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான வாலிப தம்பியே தங்கையே, வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, அந்த பார்ட்டி கூப்பிடுறாங்க, இந்த பார்ட்டி கூப்பிடுறாங்க, அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க, இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால், பெற்றோர் இல்லாத பார்ட்டிக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். பபாய் சொல்லிடுங்க. அப்பா அம்மா இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எந்த பார்ட்டிக்கு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம் என்று நல்ல தீர்மானங்களை செய்யுங்க. பாருங்களேன், இப்போ இந்த வெறுமையான மனசு, சும்மா இருக்கிறவங்க மனசில் அல்ல சும்மா இருக்கிறவங்கள பிசாசு எப்படி பாவம் செய்ய வைக்கிறான். வெறுமையான மனமும் பிசாசு குடிகொள்ளும் விதமும் அப்படிங்கிறத வேதாகமும் மிக அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. படிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரத்தில் 43 45 வரை நம்ம வாசிக்கலாம். அசுத்தாவி, அதாவது பிசாசு, ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். மத்தேயு 12வது அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? இதை பிசாசு எப்படி குடி வருது, என்ன சொல்லியிருக்கு? அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு கிளம்பி போகுது. போன பின்னாடி அந்த மனுஷனோட மனம் இப்போ வெறுமையாக இருக்குது, சும்மா இருக்குது. இந்த அசுத்தாவி எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே இடம் இல்லைன்னு மறுபடியும் தான் வந்த மனிதனை வந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் சும்மாவே இருக்குது. அது எப்படி இருக்குது? அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படிங்கிறதுனால
அந்த பிசாசு என்ன பண்ணுச்சான்? தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு அந்த மனுஷங்கிட்ட வந்ததுனால அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும்? கேடுள்ளதாக இருக்கும். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 7லேருந்து 9 மணி வரை நான் ஃபோன் பார்க்குறது என் வேலை. ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ, சினிமாவோ, சீரியலோ ஏதோ டெய்லி சாயங்காலம் 2 மணி நேரம் பார்க்குறது என் வழக்கம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆண்டவருடைய கிருபையினால், ஆவியானவருடைய தூண்டுதலினால் நான் இந்த பழக்கத்தெல்லாம் விடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டேன். தாவீதை போல தீங்கான காரியத்தை என் கண் முன்னாடி வைக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. இப்போ சாத்தான் நம்மளை விட்டு என்ன செஞ்சுட்டான்? வெளியில் விரட்டியாச்சு ஜெபத்தோட. இப்போ ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 7லேருந்து 9 மணி வெறுமையாகவே இருக்கும். இந்த வெறுமையான நேரத்தில் நம்ம சும்மா இருந்தேன்னு சொன்னால், திரைக்கு பதிலாக வேறு அகோரமான பாவங்களை செய்யும்படியாக சாத்தான் நம்மை நிர்பந்திப்பான். அதுக்கு பதிலாக அந்த சாயங்காலம் 7 to 9 மணி நேரத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த நேரத்தை பயனுள்ள வேலைகளை செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான காரியங்களில் நம்ம இணைத்து கொண்டால் நாம் அந்த ஆபத்திலிருந்து வெளிவந்துடலாம். மறுபடியும் சும்மா இருப்போன்னு சொன்னால் நம்முடைய பின்னிலை முன்னிலைமையில் எப்படி இருக்கும்? மோசம் உள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ளணும். இல்லை, யோசிச்சு பாருங்க, பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைகளை விதைத்து நன்கு பராமரித்தால்தான் பயன்தரும் காய்கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதானே? நல்ல ஒரு பழம் காய் வேணும்னா சும்மா ஒரு மண்ணில் வராது. நிலத்தை கொத்தணும், விதையை போடணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கணும். நன்றாக பராமரித்தால்தான் நாம் காய்கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் களை செடி ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு நிலம் சும்மா இருந்தால் போதும், முள்ளு முளைச்சி வந்துடும். தரிசு நிலம் சும்மா கிடந்தால் போதும், களை செடி தாறுமாறாக முளைத்து வந்துவிடும், நிலத்தையும் கெடுக்கும். இதே மாதிரி தான் நம்ம மனசு. நம்ம மனம் என்பது ஒரு நிலம். இந்த நிலத்தில் நல்ல பழக்க வழக்கங்களையும் தேவனுக்கான நல்ல தீர்மானங்களையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்கக்கூடாது. அது பயன்படணும், அதில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் பழக்கப்படுத்தணும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் பழக்கப்படுத்தும் பொழுது தான் கனி போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னால், சும்மா இருந்த இடத்துல களை தாறுமாறாக முளைக்கிற மாதிரி சும்மா இருக்க மனுஷன் மத்தியில் பாவ பழக்க வழக்கங்கள் தாறுமாறாக வளர்ந்து விடும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதாகமம் சொல்லுகிறது, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். நீதிமொழிகள் 18:9 வாசிக்கிறோம். அப்போது இந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பணும் அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்கக்கூடாது, சோம்பேறியாக நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் பிரயோஜனமான காரியங்களில் செலவிட வேண்டும். ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். வெறுமையை விரட்டி அலிம்பனை நாம் என்ன செய்வோம்? ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் சாத்தானை அடக்கி ஆள, பொல்லாங்கனை ஜெயிக்க நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம். 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உபவாசமும் ஜெபமும். உலகத்தின் மூலமாகவும் நம்முடைய உள்ளத்தின் மூலமாகவும் பாவத்தின் தூண்டுதல்களை கொடுத்து பிசாசானவன் நம்மை ஆளுகை செய்ய முயற்சி செய்கிறான். பாருங்களேன், தாவீது அரசனுடைய இருதயத்தில் ஏவி லக்கம் பார்க்கும்படியாக அவனை பாவம் செய்ய வைக்கிறான். 1 நாளாகவும் 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அனனியா சப்பிரால் இருதயத்தை நிரப்பியதால் தேவனிடம் பொய் சொன்னார்கள், பாவம் செய்தார்கள், ஜீவனை விட்டார்கள். அவர்கள் உள்ளத்தின் மூலமாக தூண்டுதலை கொடுத்தான் பிசாசு. 3வது, இதுவரை பார்த்த 2ம் உள்ளத்தின் மூலமாக தூண்டுதல். இப்போ ஆதாம் ஏவாள், சர்ப்பம் என்கிற வெளியிலிருந்து ஒரு தூண்டுதல். சர்ப்பம் மூலம் சாபத்தை பெற்ற ஆதாம் ஏவாள், வெளிப்புறமான தூண்டுதல். அப்போ சாத்தான் வெளியிருந்தும் தாக்குவான், நம்முடைய உள்ளத்திலிருந்தும் நம்மை தாக்கக்கூடியவனாகவே இருக்கிறான். உலகத்தின் மூலமாகவும் உள்ளத்தின் மூலமாகவும் தூண்டுதல் ஏற்படுத்தி பாவத்தின் மூலம் பிசாசு நம்மை வீழ்த்துகிறான். பிசாசை ஜெயித்து காட்டிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார். பார்க்குறோம்ல, ஏசாமி பிசாசை ஜெயிச்சார்.
வனாந்திர சோதனை மத்தேயு 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி வேத வாக்கியத்தின் அடிப்படையில் பிசாசை அவர் ஜெயித்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. வனாந்திர சோதனையில் இயேசுசாமி பிசாசை ஜெயித்தார். இது ஒரு முறை. 2வது முறை பேதுரு மூலம் பிசாசு. மத்தேயு 16வது அதிகாரம் 22, 23 வசனங்களில் வாசிக்கிறோம். இயேசுசாமி சொல்கிறாரு, நான் பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு பல பாடுகளை படணும் அப்படின்னு சொல்லி சிலுவை மரணத்தை குறித்து சீஷர்களிடம் பேசிய பொழுது பேதுரு சொல்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். என்ன பார்க்குறோம்? 2 சூழ்நிலையிலும் இயேசுசாமி அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று இயேசுசாமி பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள்னு எபேசியர் 4:27 படிக்கிறோம்ல. பிசாசுக்கு இடங்கொடாமல் இயேசு அவனை எதிர்த்து நின்று ஜெயித்த ஜெயவீரராக இருந்தார். அப்போ நாமும் கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் என்ன செய்வான்? நம்மை விட்டு ஓடிப்போவான் என்பதை யாக்கோபு 4:7 நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்க முடிகிறது. என்ன ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இயேசுசாமி இந்த உலகத்தில் தெய்வமாக இருந்து பிசாசை ஜெயிக்கலை. நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்துதான் அவர் பிசாசை ஜெயித்தார். அப்போ அவரால் முடியும் என்று சொன்னால், அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களாலும் என்னாலும் நிச்சயமாக பிசாசை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். பாவமே இல்லாத உலகத்தில் ஆதாம் ஏவாள் முதல் தம்பதியாக இருந்த பொழுது அவர்களையே பாவம் செய்ய தூண்டக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவனாக பிசாசு இருந்தான். இன்றைய காலகட்டத்தில் 6000 வருட பாவ பின்னணி உள்ள உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நம்மை அவன் எளிதாக வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக நாம் நம்பிக்கை அற்றவர்களாக விடப்படவில்லை. அந்த பொல்லாங்கனை எதிர்க்க பலவீனர்களுக்கான பலனாக இயேசுவின் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஏசாமி மனிதனாக எப்படி பிசாசு ஜெயிச்சார்? அவனை ஜெயிப்பதற்கு அவருக்கு பலன் எப்படி கிடைச்சது தெரியுமா? வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? மத்தேயு 17வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ பிசாசை ஜெயிக்க ஜெபமும் உபவாசமும் மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படித்தானே? ஏசாமி வனாந்திர சோதனைக்கு முன்பாக எங்க இருந்தாரு? 40 நாள் அவர் உபவாசித்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த உபவாச ஜெபத்தின் பலன்தான் பிசாசை ஜெயிப்பதற்கான ஒரு பெரிய ஆயுதமாக இயேசுவிற்கு இருந்தது. அப்போ நீங்களும் நானும் சாத்தானை அடக்கி ஆள வேண்டும், பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும், தீமையை மேற்கொள்ள வேண்டுமானால் இயேசுவை போல் நாம் உபவாசிக்க வேண்டும், இயேசுவை போல் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுசாமியோட வாழ்க்கையை பாருங்களேன். வனாந்திரத்தில் ஜெபம் பண்ணாரு, மலையில் ஜெபம் பண்ணாரு, ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாரு, தோட்டத்தில் ஜெபம் பண்ணாரு, எல்லா இடங்களிலும் அவருடைய ஜெப வாழ்க்கை. அந்த ஜெப வாழ்க்கையின் மூலமாக அவர் பெற்ற வல்லமைதான் சத்ருவாகிய சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. பாருங்களேன். அப்போ உபவாசம் என்றால் என்ன? உடலை ஒடுக்கி உணவை தவிர்த்து உன்னத தேவனோடு உறவாடுவது ஒரு வகை உபவாசம். இன்னொரு உபவாசம் இருக்கிறது. எல்இடி திரையை அணைத்து வெளித்திரையை மூடி விண்ணக தேவனோடு உறவாடுவது இன்னொரு வகையான உபவாசம். முதல் வகை உபவாசம் ஃபாஸ்டிங், வயிற்றுக்கு பட்டினி, சாப்பாடு சாப்பிடாம வயிறை பட்டினியா போடணும்.
ரெண்டாவது வகை உபவாசம் சினிமா ஃபாஸ்டிங், இன்டர்நெட் ஃபாஸ்டிங். எதுக்கு பட்டினி போடணும்? பார்க்குற கண்ணுக்கு பட்டினி போடுங்க, கேட்குற காதுக்கு பட்டினி போடுங்க, தகவலை உள்வாங்குகிற மூளைக்கு பட்டினி போடுங்க. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் அன்றி எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. சரீர ரீதியாகவும் நாம் உபவாசித்து செபிக்கணும். இந்த இன்டர்நெட் ஃபாஸ்டிங், சினிமா ஃபாஸ்டிங், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஃபோனை தொடாதீங்க, சினிமா பார்க்குறத நிப்பாட்டுங்க. இன்றைக்கி உலகத்தில் டிஜிட்டல் சாபத் அப்சர்வ் பண்ணுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? டிஜிட்டல் சாபத் அப்படின்னா என்னென்னு தெரியுமா? உலகத்தில் வாரத்தில் 6 நாள் கடுமையாக உழைக்கக்கூடிய அலுவலக ஊழியர்கள், பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, உங்களோட வேலை எல்லாமே கம்ப்யூட்டர், லேப்டாப், இன்டர்நெட், மீடியா அப்படி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, வாரத்தில் 1 நாள் கம்ப்ளீட்டாக இதுக்கு லீவ் விட்டுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? டிவியோ டெலிஃபோனோ டிவி, இன்டர்நெட், லேப்டாப், கம்ப்யூட்டர் எதையுமே தொட மாட்டாங்க. அதனால் அதுக்கு பேர் என்ன தான்? டிஜிட்டல் சாபத். கம்ப்ளீட்டாக அதுக்கு என்ன செஞ்சிடறாங்க? ஓய்வு கொடுத்து விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலக மனுஷங்களே இன்றைக்கி இப்படி மாறிட்டாங்க. ஆனால் நம்ம சாபத்தில் கூட இன்றைக்கி டிஜிட்டலில் தானே உட்காந்துட்ருக்குறோம். சாபத்தில் கூட என்ன செய்கிறோம்? உட்காந்து இந்த கம்ப்யூட்டர் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவையில்லாத காரியங்களை பார்க்குறதோ அதை கொஞ்சம் நம்ம விட்டு தள்ளி வைக்கலாமே. நாமும் கூட என்ன செய்யலாம்? ஓய்வு நாளில் எப்படி நம்முடைய சரீர வேலைக்கெல்லாம் ஓய்வு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த மீடியா, இந்த தொழில்நுட்ப சாதனங்களுக்கும் நாம் ஒரு ஓய்வை கொடுத்தால் நிச்சயமாக நம்முடைய மனதை தேவனோடு நெருங்கி சேர ஒரு வழியாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்கணும். சினிமா டீடாக்ஸ், இதுலேருந்து வெளியே வரணுமா? நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு சினிமா பார்க்குறத கம்ப்ளீட்டாக நிப்பாட்டுங்க. அப்படி நிப்பாட்டும் பொழுது ஏற்கனவே நம்முடைய மனதில் கொட்டப்பட்ட கழிவுகள், சினிமா மூலமாக மனதில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாம் என்ன செய்யும்? தானாகவே எராடிகேட் ஆகும். இப்படிப்பட்ட டீடாக்ஸ், இந்த டிஜிட்டல் சாபத், இன்டர்நெட் ஃபாஸ்டிங், சரீர ரீதியான உபவாசம் என்று ஜெபத்தோடு சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மால் சத்ருவாகிய சாத்தானை என்ன செய்யும்? ஜெயிக்க முடியும். ஒருவேளை யோசிக்கலாம், என்ன எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? மொபைல் இல்லாமல் 24 மணி நேரம் இருக்க முடியுமா? கம்ப்யூட்டரை பார்க்காம, ஃபேஸ்புக்கையோ வாட்ஸ்அப்பையோ ட்விட்டரையோ இன்ஸ்டாவையோ பார்க்காம 24 hours இருக்க முடியுமா பிரதர்? இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். வேதாகமம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏசாமி ஒரு முறை சொன்னார், யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு செய்த காரியங்களை செய்வார்கள். இன்னும் ஒருபடி மேலாக சென்று அவர் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வார்கள் என்று இயேசுசாமியே சாட்சி கொடுத்திருக்கார். அப்போ இயேசுசாமி பிசாசை ஜெயித்தார் அப்படின்னு சொன்னால் அவரை விசுவாசிக்கிற நம்மாலும் நிச்சயமாக பிசாசை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும் என்பதைத்தான் வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. சொன்னல ஏசாமி அவருடைய ஜெயத்திற்கான காரணம் 40 நாள் உபவாசம். அதே மாதிரி வேதாகமத்தில் 40 நாள் உபவாசம் இருந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை. எலியா 40 நாள் உபவாசம் இருந்தார். இப்போ மோசேவா இருந்தாலும் சரி, எலியாவா இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும், இந்த மூவருமே இந்த உலகத்தில் பிசாசை ஜெயித்து பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. படிக்கிறனால வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னோடு கூட என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ இயேசு ஜெயித்ததை போல நம்மை போல பாடுள்ள மனிதர்களாகிய மோசேயும் எலியாவும் பிசாசை ஜெயித்து கிறிஸ்துவோடு பரலோகத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கான எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையின் செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
அதனால் பாவ பலவீனத்தில் அடிக்கடி இந்த சினிமா காட்சிகள், இந்த திரைப்படங்கள், சீரியல், வேறு என்னென்ன காரியங்கள் இருக்கோ இதில் அப்படியே விழுந்து கிடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் நம்பிக்கையற்றவர்களாக விடப்படலை. வேதாகம் சொல்லுகிறது எபிரேயர் 2:18, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நம்மை போல பாடுபட்டார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நாம் ஒருபோது என்ன செய்ய வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியது உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் அணுகினோமானால் சத்துருவை நம்மால் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஜெபத்தினால் சாதித்த ஒரு ஜெப வீரனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தூக்கத்தை காணாத ஜெப வீரன் ஜான் ஹைட். யார் இந்த ஜான் ஹைட் அப்படின்னு சொன்னால், 1882 வருஷத்திலிருந்து 1911 வருஷம் வரை இந்தியாவில் ஊழியம் செய்தவர். வட இந்திய மக்கள் இவரை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால், தூக்கத்தை காணாத ஜெப வீரன் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுவாங்களாம். இந்த ஜான் ஹைட் ஒரு முறை தன்னுடைய வேதாகமத்திற்கு முன்பாக முழங்காலில் நின்று 36 மணி நேரங்கள் ஜெபித்தாராம். அதாவது கிட்டத்தட்ட 1.5 நாள். 2 பகல் 1 இரவாக இருக்கலாம், அல்லது 2 இரவு 1 பகலாக இருக்கலாம். 36 மணி நேரம் தொடர்ச்சியாக வேதாகமத்திற்கு முன்பாக நின்று ஜெபித்தாராம். இன்னொரு முறை 10 நாட்கள் சாப்பிடாமலும் உறங்காமலும் ஜெபித்த ஒரு மனிதன் இவர். 10 நாள் 10 days ஃபாஸ்டிங். உறங்கலையா, சாப்பிடலையா, தொடர்ந்து ஜெபம் பண்ணாராம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. பகல் வேளைகளில் இரவு முழுவதும் ஜெபிக்கும் பழக்கம் கொண்ட இந்த ஜான் ஹைட் பகல் நேரத்தில் என்ன செய்வாராம், ஆண்டவருடைய அன்பை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வாராம். அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அதிகமாக ஜெபிக்கும் போதுதான் தேவன் நம் பக்கத்தில் இருப்பதை உணர முடியும். அப்போது நம் மூலமாக தேவன் ஆத்துமாக்களை சந்திப்பார் என்கிறது தான் அவருடைய கருத்து. பொதுவாக இந்த ஜான் ஹைட் ரயிலில் பயணம் செய்யும்போது அவரோடு கூட பயணம் செய்யக்கூடிய சக பிரயாணிகளுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர் எடுத்து சொல்வாராம். அப்படி சொல்லும் பொழுது சில சமயங்களில் அவர் இறங்க வேண்டிய இடத்தையும் மறந்து வெகு தூரத்திற்கு சென்ற பிறகாக திரும்பி வந்த நாட்களும் உண்டு என்று அவரை குறித்து சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு முறை ரயிலில் பயணப்படும் பொழுது ஒரு வாலிபனை ரயிலில் சந்தித்தாராம். அந்த வாலிபன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தவன் தான். ஆனாலும் கூட இவரோடு பேசும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாலிப வாழ்க்கை சலிப்பு தட்டிருச்சு, எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, தேவனை குறித்து எனக்கு ரொம்ப சலிப்பு தட்டிருச்சு, எங்கள் ஊருக்கு போய் நான் இஷ்டப்படி வாழ விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொன்னானான். அப்போது அந்த ஜான் ஹைட் சொன்னாராம், இயேசு உன்னை நேசிக்கிறார், தயவுசெய்து தம்பி நீ அவரை விட்டுட்டு போயிடாதப்பான்னு சொல்லி கண்களில் கண்ணீர் மல்க அழுதுகிட்டே அவன்கிட்ட என்ன செஞ்சாராம், கெஞ்சி மன்றாடினாராம். அப்போ அந்த பையன் சொன்னானா, என்னை பற்றி பேச வேண்டாம், ஆண்டவரை பற்றியும் பேச வேண்டாம், நான் அதை பற்றி கேட்க ஆயத்தமாக இல்லை அங்கிள், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவன் சொல்லிட்டானான். அப்போ ஜான் ஹைட் சொன்னாரா, தம்பி உனக்காக நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்துட்டாராம். அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா, அதே தம்பி அந்த ட்ரெயினில் மறுபடியுமாக நான் ஜான் ஹைடை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரயில் நடத்துனரிடம் சொல்லி அவன் பயணப்பட்டு கொண்டிருந்தானாம். மறுநாள் ஏன் அப்படின்னு சொன்ன அவன் சொன்னானா, நேற்று ராத்திரி என்னால் தூங்கவே முடியலை, அவர் வடித்த கண்ணீர் தான் என் கண் முன்பாக வந்து கொண்டே இருக்கிறது, நான் கிறிஸ்தவனாக வாழப்போகிறேன் என்று அந்த வாலிபன் சொன்னானா. இந்த ஜான் ஹைட் அமெரிக்கன் பிரெஸ்பிட்டேரியன் சபையின் சார்பில் பஞ்சாபில் ஊழியத்துக்காக வந்தாராம். ரொம்ப டவுன்ட்ராடன் பின்தங்கிய கிராம மக்களுக்கு போய் இயேசுவின் அன்பை எடுத்து சொன்னாராம். ஒரு நல்ல கிராம ஊழியராக இருந்தார். அந்த பகுதியோட மொழிகளை எல்லாம் அவர் கற்றுக்கிட்டாரு. பல ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணியும் அவரால் பெருசாக ஆத்துமாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வர முடியல. அப்புறம்தான் அதிகமாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணாராம். அதன் அடிப்படையில் பஞ்சாப் ஜெப கழகத்தை ஆரம்பித்தவர் இந்த ஜான் ஹைட். அதற்கு பின்னாடி தான் அவருடைய ஊழியம் மிக வல்லமையாக
விரிவடைந்தது என்று சொல்லி வட இந்திய பகுதிகளில் அவருடைய சரித்திரத்தில் அறிய முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜெபத்தினால், உபவாசத்தினால், தன்னுடைய கண்ணீரினால் ஒரு வாலிபனுடைய மனதை மாத்திரமல்ல, அநேக மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்த ஒரு ஜெப வீரன் ஜான் ஹைட். இன்றைக்கும் நம்முடைய வாலிப பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைங்க, இவங்களை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கலங்கக்கூடிய பெற்றோரா நீங்கள், உங்களுடைய முழங்கால்களை முடக்குங்கள். தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இந்த நாளிலும் கூட இந்த உலகத்தின் ஆகாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபிப்போமானால், உபவாசம் என்னும் பரலோக சகவாசம் நமக்கு இருந்தால் நாம் கொடுக்கலாம் சத்துருவிற்கு சங்கடமான வனவாசம். இந்த நாளில் 3 காரியத்தை படித்தோம். இந்த உலகத்தில் திரை என்கிற ஒரு கரையை சத்ருவாகிய சாத்தான் விதைத்து கொண்டிருக்கிறான். இந்த திரை உண்டாக்கும் பாவ கரையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் 3 காரியங்களை செய்யும்படியாக தேவன் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். தாவீதைப் போல தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்கிற ஒரு நல்ல தீர்மானம், வெறுமையை வென்று சத்துருவை அழிப்பேன் என்கிற ஒரு நல்ல தீர்மானம், உபவாசம், ஜெபம் சத்துருவிற்கு அது வனவாசத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஜெபத்தோடு நாம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவருடைய அருட்கொடையினால் ஆபத்திற்கு தப்பி பிழைத்து தேவராஜ்யம் சேர்வோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆபத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்ள நாங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்களை குறித்து படித்தோம். நல்ல தீர்மானங்களை செய்யவும், வறுமையாய் இராமல் தேவனோடு நேரத்தை செலவிடவும், உபவாசம் ஜெபத்தின் வாயிலாக பிசாசை விரட்டவும் பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நல்ல தீர்மானங்களை செய்யணும். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி பிழைத்து நாங்கள் தேவராஜ்யம் வந்து சேர பரலோகத்தின் ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.